2 கொடுத்தால்தான் சரிப்படுவாய், வாங்கிக்கொள் வள்ளுவனிடம் என்று சொன்னார் அருமை அண்ணன் கவிஞர் அரியுமதி அவர்கள். அப்பேற்பட்ட 2 அடிகளால் உலகத்தை அளந்த பெருமைக்குரியவனாக இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அத்தனை ஆண்டுகளுக்கும் தமிழுக்கான அடையாளமாக இருக்கின்ற ஒப்பற்ற ஒரு இலக்கியம் நம்முடைய திருக்குறள். அதை நாம் உணர்ந்திருக்கின்றோமோ இல்லையோ, உலகத்தில் இருக்கின்ற பல்லோர் உணர்ந்திருக்கிறார்கள். உலகில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்ற ஒரு தனித்தமிழன், ஒட்டுமொத்த தமிழ் இனமும் அழிந்து விட்டாலும் கூட அந்த ஒரு தனித்தமிழன் தமிழை மீட்டெடுப்பான் என்று சொல்வதற்கிணங்க ரஷ்யாவிலே குண்டு துளைக்காத சுரங்க வழியில் ஒரு இரும்பு பேழைக்குள் வைத்து திருக்குறள் போற்றப்படுகிறது என்று சொன்னால், எந்த ஒரு இனம் இந்த இனத்தை அடிமைப்படுத்தி ஆண்டதோ அந்த இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கண்விழிப்பு திருக்குறளை பார்த்துவிட்டுத்தான் என்று சொல்கின்ற அளவிற்கு மாபெரும் புகழினை தமிழுக்கு ஈட்டி தந்திருக்கின்ற ஒப்பற்ற புலவராம் வள்ளுவனுக்கு அற்புதமான உருவத்தை வரைந்து இதுதான் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உருவம் என்பதை பொட்டில் அடித்தார் போன்று தமிழுக்கு தந்திருக்கின்ற வேணுகோபால் சர்மா அவர்களுடைய அருமையான மகன், மிக சிறந்த இயக்குனர், மிக சிறந்த வரலாற்று ஆய்வாளர். அவருடைய அந்த படைப்புகள், அந்த ஸ்டேஜ் ட்ராமா அப்படின்னு சொல்கின்ற அந்த பொருண்மையில் அவர் வகுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று நாடகங்களெல்லாம் பார்க்கின்ற போது பிரமிப்பு ஏற்பட்டுச்சு. சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் திருப்பூரில் நடத்திய திருக்குறள் வினாடி வினா மாநாட்டின் போது, குறளாசிரியர்கள் மாநாட்டின் போது திரைப்பட இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களையெல்லாம் ஒருங்குபடுத்தி அருமையான ஒரு இசை வரலாற்று நாடகத்தை அங்கே நிகழ்த்தி காட்டினார். அந்த காட்சியை நான் அங்கு படம் பிடித்து நம்முடைய தமிழ்ச்சங்க நிறுவன தலைவர்களிடத்திலே சொல்லி இது போன்று நம்முடைய நிகழ்ச்சியில் நடத்தினால் நன்றாக இருக்கும் அப்படி என்று சொன்னபொழுது, நீங்கள் அதை பார்த்துட்டு தானே பிரமிப்பு அடைஞ்சிருக்கிறீங்க, இதை விட இன்னொரு பிரமிப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய ஸ்ரீராம் சர்மா அவர்களுடைய அந்த படைப்பை அனுப்பிய போது பார்த்து உண்மையிலேயே பிரமிச்சு அடைஞ்சிட்டேன். தமிழன்னை நமக்கு வாய்ப்பு தருவாளையானால் கண்டிப்பாக நம்முடைய வேலு நாச்சியார் குறித்து அவர் இயக்கியிருக்கக்கூடிய அந்த நாடகத்தை பின்னொரு நாளில் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை தமிழன்னை நமக்கு நல்குவாள் என்ற நம்பிக்கையோடு வள்ளுவம் மறைந்த வரலாற்று தூரிகை என்னும் ஒப்பற்ற தலைப்பின் கீழே வரலாற்று தொடக்க உரை ஆற்றுவதற்காக அழகான உங்களுடைய கரவொலிக்கு மத்தியில் அன்போடு அழைக்கப்படுகிறார் இயக்குனர், யுனெஸ்கோ பன்னாட்டு விருதாளர் ஸ்ரீராம் சர்மா அவர்கள். மண்ணெல்லாம் மணக்கும் மயிலாடுதுறை மக்களை என் நெஞ்சார தொழுது வணங்குகிறேன். இன்று காலை என்னுடைய தகப்பனார் இங்கே 57, 58, 59களில் வாழ்ந்த இந்த பகுதிகளை வலம் வரும் பொழுது நெகிழ்ந்து போனேன். மாயவரம் பதி ஐயா அவர்களின் இல்லத்திற்கு செல்லும் பொழுது என்னை மறந்து நின்றேன். பேர்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த மண் இது, பேர்பட்ட மண் அது. இந்த உலக தாய்மொழி நாளை மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் மயிலாடுதுறை எத்தனை போற்றினாலும் தகும். அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய நம்முடைய ஜெனிஃபர் பவுல்ராஜ் அவர்களை நாம் எத்துணை வாழ்த்தினாலும் தகும். அவருடைய வரலாற்றினை கேட்டறிந்தேன். அவ்வளவு கடினப்பட்டு பாடுபட்டு சேர்த்த பொருளை தமிழன்னையின் கால்களில் கொண்டு போய் அவர் கொட்டி கொண்டிருக்கிறார்.
அந்த உணர்வு வணங்கி போட்டுதற்குரிய ஒரு உணர்வு. அவரை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இங்கே தமிழ்துறை மேனாள் தலைவர், தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியின் தமிழ்துறை மேனாள் தலைவர் செந்தமிழ் அந்தனர் முனைவர் மு. சிவச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். மேலும் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அத்தனையும் பேரையும் வணங்குகிறேன். இன்று விருது பெறுவது மட்டுமல்ல, நமக்கு ஒரு விருந்து படைக்க வந்திருக்கிறார் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்கள். எத்துணை பெரிய படைப்பாளி அவர். கண்ணகி பற்றி எழுதிய ஒரு மரபு கவிதை இன்னமும் என் சிந்தையில் சுழன்று கொண்டே இருக்கிறது. அதை படித்த அடுத்த கணம் அவருக்கு நான் கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசினேன். அவரை போல மரபு கவிதை எழுதுவதற்கு இன்று இந்த மண்ணில் வேறு ஒருவர் இல்லை. நான் மரபு அறிந்தவன் தான், மரபு எழுதுபவன் தான். நான் இதுவரைக்கும் 2500 பாட்டு எழுதினவன். விஷயம் தெரியும், தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அவரை பார்த்து நான் பிரமிக்கிறேன். தமிழ் மட்டுமல்ல, அதை தாண்டி அவருடைய குணம். தன்னை தாழ்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுகிறான் அப்படின்னு பைபிளில் சொல்லுவாங்க. அதுபோல் என்றும் தன்னை தாழ்த்தி கொள்ளு. ஏதும் தெரியாதது போல் எல்லாம் தெரிந்தபடி அமர்ந்திருப்பார். கலைஞர் அவர்களுக்கு மிக மிக வேண்டப்பட்டவர். அவரே இவருடைய தமிழை ரசிப்பார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அவரையும் வணங்குகிறேன். விருது வாங்கும் இலியாஸ் ஐயா அவர்கள், வனம் கலைமணி ஐயா அவர்கள் மற்றும் வந்திருக்கின்ற அத்துணை பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சுருக்கமாக, மிக ரத்தன சுருக்கமாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், ஐயா அவர்கள் பேசணும், பெரியவர்கள் எல்லாம் பேச வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு வள்ளுவரை வரைந்த வரலாற்று தூரிகை. மிக சுருக்கமாக அந்த வரலாற்றை சொல்லிவிடுகிறேன். ஐயா 1908 பிறந்த என்னுடைய தந்தையார் ஆரம்பத்தில் 12 வயதில் மைசூர் சமஸ்தானத்தில் அவர் பால விகடகவியாக இருந்தார். அதன் பிறகு கதேவால் சமஸ்தானத்தில் இருந்தார். வணக்கம் வணக்கம் எம்எல்ஏ. மேடைக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய வணக்கத்துக்குரிய மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களை வணங்கி வரவேற்போம். ஃபோனில் பேசினார். அப்போ நினச்சி பார்க்கல இவர் எங்கே இருப்பாருன்னு. ஆக ஆரம்ப காலத்தில் சமஸ்தானத்தில் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியவர் என்னுடைய தந்தையார். அதன் பிறகு சேலத்தில் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். காந்தியை சந்தித்தவர் காந்தியை வரைந்து அவருக்கு பரிசளித்திருக்கிறார். அது அப்பொழுது 25 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறது. அதை குவெட்டா, மும்பை குவெட்டா பூகம்ப நிவாரணத்துக்கும் ஹரிஜன நலநிதிக்கும் பாதி பாதியாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது. அதன் பிறகு அவரை காங்கிரஸில் சேருமாறு அழைக்கிறார்கள் என் தந்தையாரை. எனது தந்தையார் மறுக்கிறார். இல்லை, இந்த மண்ணை விட்டு நான் வர முடியாது, பாம்பேக்கெலாம் வர முடியாது, மாறாக இங்கிருந்து கொண்டே நான் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னவர் சுதேச டிராமா பார்ட்டி என்று ஒன்றை துவங்கி தன் நண்பர்களோடு சேலம் ஜில்லாவில், அவர் பிறந்த ஊர் சேலம் ஜில்லா, அங்கே அவர்கள் அந்த கழக நாடகங்களை தேசத்தை நோக்கி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களை போலீஸ் தேடுகிறது. அன்றைய ஆங்கில பிரித்தானிய போலீஸ் தேடுகிறது. ஒரு நாள் கோணங்கி பெருமாள் கோயில் வாசலில் ஒரு பயத்தம்பருப்பு பாயசத்தை செய்து கொண்டு என்னுடைய பாட்டியார் என் தந்தையாரிடம் அழுது கொண்டே சொல்கிறாளாம், எப்படியாவது இங்கிருந்து ஓடிவிடு, நீ கைதாகி கசையடிப்படுவதெல்லாம் பார்க்க முடியாது, எங்கேயா தலைமறைவாக போ என்று சொல்லிவிட சென்னைக்கு வந்தவர் 2 நாள் தான் அங்கே இருந்திருக்கார். அதற்கு பிறகு மும்பை சென்றிருக்கிறார். அங்கு தான் அவருக்கு திருப்புமுனை. மும்பையில் பகவான் தாதா என்கின்ற ஒரு பெரிய இயக்குனர், அப்போ திரை இயக்குனர் இருந்தார். அந்த பகவான் தாதாவிடம் இவர் சேர்கிறார். அவரிடம் சினிமா கலையை கற்றுக்கொள்கிறார். தலைமறைவாகவும் இருக்கிறார். அதற்கு பிறகு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்
அவர் சென்னைக்கு வருகிறார். சேலத்தில் சித்திரகலா ஸ்டூடியோ என்று ஒன்றை நிர்மாணிக்கிறார். 3 திரைப்படங்களை தயாரிக்கிறார். அந்த 3 படங்களை தயாரித்து இயக்குகிறார். இவர் சமஸ்தானத்தில் சம்பாதித்தார் அல்லவா, ஒட்டுமொத்த பணமும் அந்த 3 படங்களிலும் இழக்கிறார். அந்த படம் எல்லாம் லாஸ். ஏன்னா இவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல, மணி ஹேண்ட்லிங் தெரியல, கலை மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பொழுது பாவேந்தர் அவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு மிக நெருங்கிய நண்பர். பாவேந்தருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஏக்கம், சினிமாவில் நாம் பெருசாக வர முடியல. அண்ணா அவங்க வந்தாச்சு, கலைஞர் அவங்க வந்தாச்சு, அவங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. அதுபோல் சினிமாவில் எனக்கும் திறமை இருக்கிறதே, நானும் வர வேண்டும் என்று முடிவு பண்ணவர் என் தந்தையாரை அணுகி, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுங்கள், நான் கதை திரைக்கதை வசனம் எழுதுகிறேன், இந்த பணம் ஏமாறாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டு பிளான் பண்ணி அடுத்த 4வது படம் மறுபடியும் பிளான் பண்ணுறாங்க, பூஜை போடுறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒன்று நான் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த பூஜையில் இருந்த ஃபோட்டோஸு, அந்த கால் ஷீட்டு, பாவேந்தரும் அப்பாவும் அப்போ டிஸ்கஸ் பண்ண ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த கடிதங்கள்லாம் கால் ஷீட்டில் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆயிருக்கு, கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணன் அவர்கள் அண்ணா அவர்களிடம் சென்று சொல்கிறார், இவரிடம் இருப்பது கடைசி வீடு, சென்னையில் ஜானகி அவென்யூவில் ஒரு பங்களா வச்சுருக்கார். இந்த 4வது திரைப்படத்தை எடுத்தால் அதையும் இழந்து நடுத்தருக்கு வந்துடுவார். அதனால் இவர் எடுக்கிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லவே அண்ணா அவர்கள் என் தந்தையாரை அழைத்து, இந்த திரைப்படம் எடுக்கும் வேலையை விட்டு விடுங்கள், மாறாக ரொம்ப நாளாக எங்களுக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்ருக்கீங்க, வள்ளுவனை வரைஞ்சி தரேன்னு, அந்த வள்ளுவனை வரைகிறத போய் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ணா த டால் லீடர், அவருடைய சிந்தனையை பாருங்கள். அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை மாதிரி 1000 பேர் இருக்காங்க எங்களுக்கு படம் எடுத்து கொடுக்குறதுக்கு, உங்களோட சிறப்பாக படம் எடுக்கிறதுக்கு இங்கே இருக்கிறாங்க, எங்ககிட்ட ஆள், எங்ககிட்ட ஆளுங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அவர் தமிழ்நாடே அவருதுன்னு ஓன் பண்ணுறார். எங்ககிட்ட எஸ்எஸ் வாசன், செட்டியார், ஏவிஎம் செட்டியார், நிறைய பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களாக இருக்கிறாங்க, நீங்கள் பண்ணி தான் ஒன்று ஆகணும், நீங்கள் இல்லை. ஆனால் வள்ளுவரை உங்களால் தான் வரைய முடியும், அதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு ஒரு பெரிய சொத்து கிடைக்கும், செய்வீங்களா? இல்லை, நீங்கள் செஞ்சாகணும்னு உத்தரவு போடுறார் அண்ணா காஞ்சிபுரத்தில் வச்சு. அப்பொழுது அப்பா சொல்கிறார், அண்ணாவை மறுத்து யாராலும் பேச முடியாது. சரி அண்ணா, செய்கிறேன் அண்ணா. அப்போ அண்ணா சொன்னார், உங்களை நம்ப முடியாது, நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடாது, சென்னையில் இருந்தீங்கன்னா திருப்பி உங்களை சினிமா எடுக்க சொல்லி வருவாங்க, திருப்பி அதுக்குள்ளே போவீங்க, மீண்டும் டிவியேட் ஆகிடுவீங்க. அதனால் இப்போ நம்ம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் இல்லைங்களா, அது மாதிரி சென்னையை விட்டு எங்கேயாவது போயிடுங்க, வள்ளுவர் படத்தோடு வாங்க அப்படின்னு இருக்கார். சரி, ஆனால் சொந்த ஊருக்கு போகாதீங்க, தேடிட்டு வந்துடுவாங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஊரை நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கே போகணும். எங்கே போகிறீங்கன்னும் பொழுது என் தந்தையார் தேர்ந்தெடுத்த மண் இந்த மயிலாடுதுறை மண். அண்ணா, நான் மயிலாடுதுறைக்கு போகிறேன். காரணம், அப்பொழுது இங்கே சேதுவாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார். இன்றைக்கும் அவருடைய மகள் புனிதா ஏகாம்பரம்னு பட்டிமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தகப்பனார் தான் சேதுவாத்தியார். அவர் இருக்கிறதுனால நான் அங்கே போகிறேன்னு சொல்லி இங்கே வந்தார். அப்பொழுதுதான் மாயவரம் மதினா லாட்ஜை பதி ஐயா அவர்கள் லீஸுக்கு எடுத்துகிட்ருக்கார். அங்கே தங்குகிறார் 2 வருட காலம். அந்த 2 வருட காலத்தில் அந்த திருவள்ளுவரை வரைந்து முடிக்கிறார். அவர் வள்ளுவரை வரைகிறார் என்று தெரிந்தவுடன் அந்த பதி ஐயா என்ன செய்கிறார், ஐயா, தமிழுக்கு இவ்வளோ பெரிய வேலையை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய உடல்நலம் கெட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அந்த 2 வருட காலமும் தன்னுடைய வீட்டிலிருந்து உணவை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய உள்ளம் பாருங்கள். இது போன்ற மனிதர்கள் எல்லாம் அவரை சுற்றி நல்ல நல்ல மனிதர்களெல்லாம் இருக்கவே தான் ஒரு திருவள்ளுவர் உருவம் கிளர்ந்தெழுந்து வந்தது. இந்த மயிலாடுதுறை மண் அன்று தமிழின் கருவறையாக இருந்தது. வள்ளுவன் பிறந்தான். இந்த மயிலாடுதுறைக்கு மயூரம் என்று ஒரு பெயர், ஆரம்பத்தில் மயூரம் தான். அதை பிறகு அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்தோன்னா கலானியல் ஆக்சென்ட்டில் அதை மாயாவரம் அப்படின்னாங்க. முதல் தலைவர்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சார், மாயாவரம் சொல்லாதீங்க சார், அதுனா மாயத்தல்னாக்கா இறத்தல், மாய்வதற்கு யாராவது வரம் வாங்குவார்களா? மாயவரம் இல்லை, நாங்கள் மயிலாடுதுறை அப்படின்னாரு. அது மாதிரி அது மாயவரம் என்று ஆனது.
இப்பொழுது அதை தமிழ்படுத்தி அண்ணாவுக்கு பிறகு அந்த திராவிட சிந்தனை உச்சியில் இருந்த இந்த மண்ணில் எல்லாம் தமிழ் மயப்படுத்தப்படும் பொழுது மயிலாடுதுறை என்றானது. அந்த மயிலாடுதுறை 59 இன்னொரு பெயரையும் வைத்து கொண்டது. அது மயிலாடு தூரிகை. 59க்கு பிறகு அது மயிலாடு தூரிகையாக மாறிப்போனது. இன்றைக்கு உலகத்தில் எந்த ஓவியனுக்கும் எந்த மாவட்டமும் செய்யாத ஒரு பெருமையை இந்த மயிலாடுதுறை மண் செய்து கொண்டிருக்கிறது. சென்ற திருவள்ளுவர் திருநாளில் அவர் தந்தையார் அவர்கள் வள்ளுவரை வரைவது போன்ற ஒரு அந்த 6 அடி உருவத்தை தெருவில் நகர்வலமாக எடுத்துக்கொண்டு அதற்கு முன்பு அந்த தோழன் சிலம்பு சுற்றி கொண்டு வரும் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது மெய்சிலிர்த்து போனேன். மெல்ல தமிழினி சாகும் என்று யார் சொன்னது? இவர் சொன்னாமல் அதுக்கு எண்டு காடே கிடையாது. எண்டு காடே கிடையாது. ஆக தமிழ் உணர்வாளர்கள் நாம் எல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக மெல்ல தமிழ் இனி ஓங்கும். இன்றைக்கு ஏவிசி கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தேன். அங்கே நம்முடைய தமிழ்வேள் அவர்கள் சந்திக்கும் பொழுது அவருடைய துறையிலே மெல்ல தமிழ் இனி ஓங்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார். சத்தியமான வார்த்தை. மயிலாடுதுறை இருக்கும் வரை மெல்ல தமிழ் இனி ஓங்கும் என்று சொல்லி இந்த ஒரு அருமையானதொரு வாய்ப்பை எனக்கு நல்கியதற்கு நன்றி பாராட்டி, என்னுடைய தந்தையாரின் பெயரை இந்த அரங்கத்துக்கு சூட்டி பெருமைப்படுத்திய மயிலாடுதுறை தமிழ் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் மற்ற அனைத்து பெரியவர்களுக்கும் மயிலாடுதுறை மக்களுக்கும் மேலில் அமைந்திருக்க பெரியவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய தந்தையாரின் பேரான்மாவின் சார்பாக நன்றியினை பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரன்பிற்குரியவர்களே, திருக்குறளை 42 ஆண்டுகள் படித்து ஒவ்வொரு முறையும் படிக்கின்ற போது புதிய புதிய பொருளை கண்டவன் ஜியு போப். அதுபோல திருவள்ளுவருக்கு உருவம் வரைய வேண்டும் அப்படி என்று 40 ஆண்டு காலம் தன்னுடைய உள்ளத்துக்குள் உதித்த அந்த சிந்தனையைத்தான் 1959 ஐயா வேணுகோபால் சர்மா அவர்கள் தந்திருக்கிறார்கள். மைசூர் சமஸ்தானத்தில் அவருடைய தந்தையார் இருந்ததாக சொல்கிறார்கள். ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? பால விகடக்கவி அப்படி என்ற பட்டம் தந்தையாருக்கு உண்டு. பால விகடக்கவி அப்படி என்ற பட்டம் மைசூர் சமஸ்தானத்தின் மூலமாக அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலங்கினுடைய ஒளியையும் இசைக்கருவினுடைய ஒளியையும் தத்ரூபமாக எழுப்புகின்ற அற்புதமான ஆற்றல் படைத்த இன்னொரு திறமையாளராகவும் நம்முடைய ஐயா வேணுகோபால் சர்மா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய ஸ்ரீராம் சர்மா அவர்கள் தன்னுடைய அந்த உரையில் ஒரு 4 முறையேனும் பதி 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 அப்படி என்ற ஒரு பெயரை பதிவிட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பதி 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 என்ற அந்த பெயருக்கு சொந்தக்கார குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். அவரை நம்முடைய தலைவர் அவருடைய ஒப்புதலோடு மேடைக்கு அழைத்து அவரை அறிமுகப்படுத்தலாம் என்று கருதுகின்றோம். புகழ்மிக்க நம்முடைய மயிலாடுதுறை இளங்கோ புத்தக நிலையத்தினுடைய உரிமையாளர் அன்பிற்குரிய சகோதரர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நீங்க வாங்க. அவர் விட்டா அந்த படம் வரைந்த 2 ஆண்டு காலமும் அந்த உடல் கெட்டுவிடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய இல்லத்திலிருந்து உள்ள மகிழும்படியான உணவை வழங்கிய அந்த மாண்புக்குரிய பதி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய மகன் அவர்களுக்கு நம்முடைய ஸ்ரீராம் சர்மா அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். நல்ல அழகான ஒரு கைத்தடலை ஐயா. இது ஒரு வரலாற்று பதிவு. போங்க அங்கே போங்க ஐயா.
நெகிழ்வான இந்த தருணத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.